வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ உன் சாவியை எங்கே தொலைச்ச அப்படின்னு கேட்குறதுக்கு Where did you lose your key? Where did you lose your key? அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் அதை வர வழியில் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா I lost it on my way. I lost it on my way அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ மதியம் எப்போ சாப்பிடுவேன்னு கேட்குறதுக்கு When do you have lunch? When do you have lunch? அப்படின்னு கேட்கலாம். நான் மதியம் 1 மணிக்கிட்ட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா I would have lunch around 1 o'clock. I would have lunch around 1 o'clock அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்குறதுக்கு How much marks did you score in the test? How much marks did you score in the test? அப்படின்னு கேட்கலாம். நான் 70 மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும்னா I scored 70 marks in the test. I scored 70 marks in the test அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு Where had you gone yesterday? Where had you gone yesterday? அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா I had gone to my friend's home. I had gone to my friend's home அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாம் எப்போ திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு When shall we meet again? When shall we meet again? அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம அடுத்த மாதம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா We shall meet next month. We shall meet next month அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு How long will it take to get there? How long will it take to get there? அப்படின்னு கேட்கலாம். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா It will take 10 minutes to get there. It will take 10 minutes to get there அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நீ எந்த வருஷம் பிறந்த அப்படின்னு கேட்குறதுக்கு In which year were you born? In which year were you born? அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் 2000 பிறந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா I was born in 2000. I was born in 2000 அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.